பொதுவாக பணம் என்ற பிரச்சனை அதாவது என்கிட்ட வரவங்க பணம் என்ற பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறவங்க பொதுவான விஷயம். ஆனாலும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு 10 பேர் என்கிட்ட வந்தாங்களா, 8 பேர் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வராங்க. அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, பணம் பிரச்சனை தானே, ஈஸி. அதாவது நிறைய வழிகள் இருக்குது, ஜோதிடத்தில் நிறைய வழிகள் இருக்குது, ஆகாமிய முறைகளும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஜோதிடத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 9வது வீடை பற்றி நம்ம பார்ப்போம். 9வது பேர் பாகியஸ்தானம். இப்போ மலாயில் பஹாகியன்றாங்களே, அதே அர்த்தம் தான். பாகியனா என்ன? ப்ராஸ்பெரிட்டி, க்ரோஸ், உயர்வுன்னு அர்த்தம். அதான் பாகியம் சான்ஸ்கிரிட்டில், தமிழில் பாகியம், அதாவது சான்ஸ்கிரிட்டில் தமிழ்லாம் பாகியம் தான் சொல்லுவோம். ஆனால் அதோட மூலஸ்தானம், அதோட வார்த்தையின் மூலஸ்தானம் பார்த்தா பாகா என்ற ஒரு வார்த்தை. பாகா, பாகியம். அதாவது பாகா இந்த சூரிய பகவானின் 12 அம்சங்கள் இருக்குது, 12 ஆதித்யான்னு. அந்த 12 அம்சங்கத்தில் ஒரு கடவுள், அந்த சூரியனின் தெய்வம் யாருன்னு பார்த்தா அது பாகா என்ற ஒரு அந்த சூரியனின் அந்த தெய்வம் பாகான்னு சொல்கிறது. அப்போ இந்த பாகா வழியாக தான் நம்மளுக்கு அதாவது பணம் வர்றது. அதான் அதனால தாங்க 9வது வீடு இந்த பாகா என்ற கடவுளுக்கு அது என்ன கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் குரு பகவானுக்கும் இந்த பாகாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த 9வது வீடோட அதோட குவாலிட்டி பார்த்தா குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு, உயர்வை கொடுக்கறதுக்கு எல்லா ரீதியிலும். பட் கனெக்ஷன் இஸ் ரியல். ஸோ 9வது வீட்டில் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் இருக்கிறதோ நீங்கள் அதில் மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு பர்த் டிஃபெக்ட் வரும். ஆஃப்கோர்ஸ் முழு பர்த் டிஃபெக்ட் பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு அந்த கட்டணம் அதில் எல்லாமே என் நம்பர் பாயோர் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனாலும் உங்களுக்கு இந்த 9வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது, அப்படி அது தாக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் அதாவது பிரகட்ட மந்திரங்கள் இருக்குது, பேசிக் மந்திரங்கள் இருக்குது. அந்த அவங்க நாமத்தை சொல்கிறதோ இல்லை அவங்களோட ஸ்தோத்திர ஸ்துதி பாடல்களை பாடுறதோ அந்த கிரகத்துக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த 9வது வீடு பாகா என்று இந்த ஆதித்யன் அந்த கடவுளோட சக்தி இருக்கிறது. அந்த கிரகத்தின் தாக்கம் இருந்தால் அந்த 9வது வீட்டில் இருக்கிற அந்த பரிகாரம், இப்போ நான் சொல்கிற மாதிரி பேசிக்காக, இப்போ லட்சே சனி பகவான் ஓம் சனிஷ்சராய நம, அது அவ்வளோதான், அவர் பேரே அதுதான். ஓம் சனிஷ்சராய நம, ஓம் சனிஷ்சராய நம, ஓம் சனிஷ்சராய நமன்னு 108 தடவை சொல்ல வேண்டும் எவ்ரிடே. ஹேப்பன்ஸ் டு பி இன்றைக்கி சனிக்கிழமையோ, ஹேப்பன்ஸ் டு பி இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ இது நீங்கள் எப்போ பார்க்கணுன்னு தெரியாது, பட் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது. இன்றைக்கி கோயிலில் போய்ட்டு கூட நீங்கள் சனி பகவானின் ஓம் சனிஷ்சராய நம 108 தடவை நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் மனசுலையும் சொல்லிக்கலாம், வார்த்தையிலையும் சொல்லிக்கலாம். வார்த்தையில் சொல்கிறது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. மனசில் சொல்லலாம், அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, பட் சொல்ல வேண்டும். சொல்லும்பொழுது தான் அந்த வி ஆர் கனெக்டிங் டு தி யூனிவர்ஸ்னு சொல்கிற ஒரு விஷயமே இருக்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 9வது வீடு அதுதான் கீ. 9வது வீட்டில் நீங்கள் போய்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்களா, இந்த பாகா யாருன்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு எல்லாமே பணம் மட்டும் உயர்வில், பணத்தை ஈக்குவலாக எல்லாருக்கும் ஷேர் பண்ண வேண்டும். எல்லாம் எனக்கே வச்சுக்கிறது, கஞ்சமாக இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பணம் இருக்குது, அதே சமயம் மற்றவங்களை உதவி பண்ண வேணும். அதனால் தமிழில் பாக பிரிவினைன்னு வரும், கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல எனக்கு. ஈக்குவல் ஷேரிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் ஐ எம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.